அன்னை தந்தையை வணங்கி உயிர் சிறக கல்வியை தந்த ஆசிரியர் பெருமக்களை வணங்கி சுற்றுச்சூழல் பேணுவதில் மாணவர் பங்கே என்ற தலைப்பில் உரையாற்ற உங்கள் முன்னால் 10 குப்பைக்கு மேல் 11வது குப்பையை போட்டுவிட்டு நாடு சுத்தமில்லை நகரம் சுத்தமில்லை என்று சலித்துக் கொள்கிறோம். பேருந்து பயணத்துக்குடி வானத்தை கடக் முடக் என்று குடித்துவிட்டு வாடிய ஜன்னல் வெளியே வீசேறி வாய்வாளிகள் அல்லவா நாம். இருக்க இடம் தரும், குடிக்க நீர் தரும், சுவாசிக்க காட்டு தரும் இயற்கைக்கு நம்ம என்ன தந்திருக்கிறோம்? எதுவும் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இயற்கை அழிக்காமல் இருந்தாலே போதும். சுற்றுச்சூழல் தம்மையை பாதுகாத்துக் கொள்ளும். பூ மாலை சுட வேண்டிய பூமி தான் மேடையில் குப்பைகளை கொண்டு அழுக்காக்குகிறோம். பொன்னீரால் கல்வவை அவளது பாத்திரத்தில் ரசாயன கவலைகளை கொண்டு புண்ணாக்குகிறோம். பூமி தாய்மன ஆடைகள் துடிக்கும் காசு துச்சானர்களாக நாம் மாறியிருக்கிறோம். பூமி தாய் தன் கண்ணீரை துடைக்கும் கைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கைகளாக நம்மை போன்ற மாணவர்கள் விளங்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறோம் என்ற குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் தெரிவி குப்பைகளை போடுகிற மாணவனாகிய நாம் இங்கே தவிர்க்க வேண்டும். குப்பையே போடாதீர்கள் என்று சொல்லவில்லை, குப்பை தொட்டியில் போடுங்கள் என்று நான் சொல்கிறேன். பிளாஸ்டிக் என்னும் நெகிழி அழிப்போம், போர் வீரர்களாக நாம் மாற வேண்டும். இயற்கை உமாவை கழிக்க திறந்த வெளிகளை பயன்படுத்தாமல் கழிப்பறை பயன்படுத்த நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து நம்முடைய பெரிய கெட்ட பழக்கம் என்பது குப்பைகளை எரித்துதான் ஓசோன் படலத்தை ஓட்டையாக்குவது. போதும் மாணவனாகிய நாம் மக்கும் குப்பை மக்காத குப்பை அதை எவ்வாறு பிரித்தெடுப்பது, அது எவ்வாறு ஆக்கப்பூர்வம் மாற்றுவது என்ற விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். பிளாஸ்டிக் மற்றும் டயர் போன்றவற்றை எரிக்கும் பொழுது அதிலிருந்து பல்வேறு நச்சு கலந்த வாயுக்கள் வெளிவருகின்றன. அந்த நச்சு கலந்த வாயுக்கள் நாம் சுவாசிக்கும் பொழுது புற்றுநோய் மற்றும் கொடிய நோய்கள் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். பூமி வெப்பமயமாகும். இந்த உண்மையை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். மாணவ சக்தியின் மூலம் சுத்தம், சுகாதாரம், உடல்நலம் போன்றவற்றின் அருமை எடுத்துரைக்க வேண்டும். இந்த பூமியை அடுத்தவரும் தலைமுறைக்கு பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் 10 மரங்கள் நட வேண்டும். அதன் மூலம் இந்த பூமியை பசுமையாக்க வேண்டும். வீட்டை நாட்டை தூய்மையாக வைக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.